சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடல் இருந்தால்தான் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைய சமுதாயத்துல நம்மளால ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியல. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதுல பாதி மருத்துவ செலவுக்கே சரியா போகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறோம், சரியான உடற்பயிற்சி செய்யறதில்ல, சரியான உணவு பழக்க வழக்கம் இல்ல, கொஞ்ச நாள்லயே பிரஷர் வந்துடுது, சுகர் வந்துடுது, உடல் நலக்குறைவு வந்துடுது. இதையெல்லாம் சரி செய்வதற்கான ஒரு புதிய முயற்சி தான் இந்த 7 நாள் வாக்கிங் சேலஞ்ச். இதை எப்படி கையில எடுத்தோம், எப்படி செஞ்சோம், எப்படி முழுமையான பலன் அடைஞ்சோம் அப்படின்ற பற்றிய முழு விவரம் தான் இந்த வீடியோ. வெல்கம் கிரவுண்ட் வாக்கர்ஸ். நாங்கள் பாலு மற்றும் நாராயணன். 10th ஜூலை ஃபர்ஸ்ட் டே சேலஞ்ச். இன்னைக்கு அண்ணன் நானும் ஒரு வழியாக 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதோட இன்னொரு 400 மீட்டர் போனால் 5 கிலோமீட்டர். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே 7 டே ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு நல்லபடியாக கிட்டத்தட்ட 6000 அபோவ் ஸ்டெப்ஸ் நடந்தாச்சு. 5 கிலோமீட்டர் நாங்கள் ரீச் ஆக போகிறோம். ஒரு ஸ்டெப்பு நடந்தாச்சு, 1 hour ஆச்சு. 5 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணாச்சு. இன்னைக்கு கோலை கிட்டத்தட்ட 307 கலோரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 11th ஜூலை செகண்ட் டே சேலஞ்ச். மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 7 டே சேலஞ்சில் நாங்கள் 3rd டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் என்னென்னா 5:12 ஆகுது. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு இங்கேருந்து கிளம்புறோம். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 233 ஸ்டெப்ஸ் இருக்குது. எப்படியாவது ரீசெட் பண்ணிக்கிறோம். ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ 0. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். அண்ணனும் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 6.4 கிலோமீட்டர் நாங்கள் பண்ணோம் சாட்டர்டேனால. இன்னைக்கு சண்டே, ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணி பார்ப்போம். அச்சீவ் பண்ண முடியுதானே பார்க்கலாம் இன்னைக்கு. என்னண்ணே? கண்டிப்பாக முடியும். ஓகே ஓகே அண்ணே, டிசிப்ளின்னா என்னண்ணே? டிசிப்ளின்னா ஒன்றும் இல்லைங்க, பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும். எப்போவுமே கரெக்டாக டைம் கீப் அப் பண்ணணும், பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும். அது ஒரு மெயினான விஷயம். 2வது, நம்ம நினச்சதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். அப்போ தான் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அதுதான் உண்மையான டிசிப்ளின். தேர்ட் டே ஸ்ட்ரைக்கு ஒரு வழி அண்ணன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பரில். நாங்கள் கோல் செட் பண்ணது 6500 கிலோமீட்டர். பட் இப்போதைக்கு நாங்கள் 7328 ஸ்டெப்ஸு இன்னும் போயிட்டு தான் இருக்கோம். வி ஆர் வாக்கிங் தான். ஸோ
சேலஞ்சை முடிச்சிட்டோம். தேர்ட் டே ஸ்ட்ரைக்கு அண்ணன் நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. இன்றைக்கி சண்டேனால் நாங்கள் கோல் செட் பண்ணது சேம் 6500 தான். பட் 10,825 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் 2ல ரீச் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட 7.45 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங்கில் இருக்கும். 1.28 மினிட்ஸ் போயிருக்கோம். 454 கலோரிஸை இன்றைக்கி பேன் பண்ணியிருக்கோம். ஹாப்பி சண்டே. ஹாப்பி சண்டே. வி ஆர் என்ஜாய்டு டுடே. அந்த சொன்னேன்ல நானா 10,000 ஸ்டெப்பு நம்மளால முடியும்ட்டு. கண்டிப்பாக 10,800க்கு மேலே 850 அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக. திஸ் இஸ் த ஸ்பிரிட். தேர்ட் டே ஸ்ட்ரைக் முடியுது. இன்னும் எங்களுக்கு 4 days 7 days ஸ்ட்ரைக் முடிக்க இன்னும் 4 days ரிமைனிங் இருக்குது. நாளைக்கு மண்டே 4th டே ஸ்ட்ரைக்கை பார்ப்போம். July 4th day challenge. You ready? Let's go. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஏர்போர்ட் வந்தாச்சு. இப்போ ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி 4th day சேலஞ்சு. ரீசெட் பண்ணியாச்சு. ஓகே, ரீசெட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி 7 day சேலஞ்சில் 4th day சேலஞ்சு. வாக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ணா முன்னாடி போயிட்டாரு. இருந்தாலும் அவரை நம்ம பிடிக்கணும். என்னண்ணே, ஆனால் டெடிகேஷன்றது எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் முழு ஈடுபாடோடு செய்யணும். ஒன்று ஏனோ தானோன்ட்டு ஏதாவது செஞ்சோம்னா அது அந்த வேலை சரியாக வராது. முழு ஈடுபாடோட மனசுக்கு பிடிச்சி ஒரு வேலையை ஃபுல் மைண்டோடு செய்யும்போது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் உண்மையான டெடிகேஷன். $6,500 கோல் செட் பண்ணோம். இப்போ 6,668 ஸ்டெப்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ 5 கிலோமீட்டர் ரீச் ஆக போகிறோம். 4.65 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு வழியாக 4th day சேலஞ்சு 7 day சேலஞ்சில் 4th டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 4th day ஸ்ட்ரைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 9,105 ஸ்டெப்ஸு கோல் அச்சீவ் பண்ணியாச்சு. 6.34 கிலோமீட்டர் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வாக் பண்ணியிருக்கோம். 386 கலோரிஸ் இன்றைக்கி பேன் பண்ணியாச்சு. 1.20 மினிட்ஸ் இன்றைக்கி வாக் பண்ணியாச்சு. ஸோ அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் எங்களோட சேர்ந்து வாக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. சேர்ந்து பயணிப்போம். எல்லா பேரும் வாங்க. தேங்க்யூ. 15th July 6th day challenge. குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு 7th day சேலஞ்சில் 6th day சேலஞ்சு எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டோம். எவ்ரி ஒன் இஸ் ஹியர். இப்போ ஏர்போர்ட் கிளம்புறோம். வாங்க போய் பார்க்கலாம். டன். கிலோமீட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, ரீசெட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி எப்படி முடிப்போன்னு பார்க்கலாம். 6th day சேலஞ்சு. இன்றைக்கி 6th day சேலஞ்சு. சேம் 6,500 ஸ்டெப்ஸு, 5 கிலோமீட்டர் டார்கெட்டு. இன்றைக்கி as usual அச்சீவ் பண்ணுறோம். பார்த்தோம்னா my sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO. Babe, I don't even care.
if we stay home, put our to-do list. அண்ணே ஆ டிட்டர்மினேஷன் என்னண்ணே? டிட்டர்மினேஷன்ன்றது விடாமுயற்சி. எந்த ஒரு செயல்லையும் உறுதியாக விடாமுயற்சியோட நம்ம கோலை அடைகிற வரைக்கும் முயற்சி பண்ணி கண்டிப்பாக வெற்றி பெறணும். அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக 6th டே ஸ்ட்ரைக்கை முடிச்சிட்டோம். எஸ் எஸ் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸோ இன்றைக்கி 6வது நாள் கண்டினியூஸாக வந்தாச்சு. 6th டேவை அண்ணன் நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு வழியாக. 6500 ஸ்டெப்ஸ். ஸோ ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கி 6வது நாள் 7th டே சேலஞ்சில் 6th டேவை அண்ணன் நானும் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது இன்னும் டயர் இருக்குது. சரி இன்னும் கொஞ்சம் போவோம். இன்னும் 5 கிலோமீட்டர். ஒரு வழியாக 6th டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6th டே சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 10,365 ஸ்டெப்ஸு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 7.22 கிலோமீட்டர் வாக் பண்ணியாச்சு. 1.27 மினிட்ஸ் வாக் பண்ணியிருக்கோம். அந்த 7 days கேம்பெயின் முடிக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். சார் இன்னைக்கு 2nd டே ஸ்ட்ரைக்கு எங்களோட சேர்ந்து அடித்து தூள் கலப்புறாரு. நல்ல இன்ஸ்பிரேஷனு, நல்ல கோஆர்டினேஷனு. வெரி தேங்க்யூ சார். தேங்க்யூ நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சார். 16th July 7th day last day challenge. 3 பேரும் வந்தாச்சு. வாங்க ஏர்போர்ட் போகலாம். அங்கே போய் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சு 7 டே சேலஞ்சை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறோம். ரெடியாண்ணா? டன். இப்போ ரீசெட் பண்ணிடுவோம். இன்றைக்கி 7th டே சேலஞ்சு ரீசெட் பண்ணிடலாம். ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 6500 ஸ்டெப்ஸு, 5 கிலோமீட்டர் டார்கெட்டு. இன்றைக்கி எப்படியாவது அச்சீவ். அண்ணே கோல்னா என்னண்ணே? ஆனால் கோல்ன்றது ஒரு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத ஒரு முறையாக திட்டமிடல் தான் கோல். நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாக்கிங்கே எடுத்துக்குவோம். 7 days சேலஞ்சில் 50,000 ஸ்டெப்ஸு. அதை வந்து டெய்லி ரொட்டீனாக எவ்ரிடே 6,500 7,000 அந்த மாதிரி ஸ்டெப்ஸு பண்ணும்போது நம்ம 7 daysல நம்ம கோலை அச்சீவ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து முறையான கோல். இப்போ 6,850 ஸ்டெப்ஸு. வி ஆர் ஸ்டில் வாக்கிங். இப்போ 4.78 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் 5 கிலோமீட்டரை அச்சீவ் பண்ணிடுவோம், ரீச் பண்ணிடுவோம். இனி என்ன கோலை செட் பண்ணோமோ அந்த கோலை கரெக்டாக நாங்கள் அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் 7 days சேலஞ்சை செட் பண்ணோம். அதே மாதிரி 7 days சேலஞ்சை அச்சீவ் பண்ணிட்டோம். On a boat, on a lake, I'm tired of feeling all FOMO. Babe, I don't even care if we stay home, put our to-do list on ice. We crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree in sight, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a 5th of Patron and a blend. 7th டே சேலஞ்சில் 7th டேவை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சேலஞ்சை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி 10,748 வரையும் வாக் பண்ணி 7.49 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்கோம் 1.36 ஹவர்ஸில். ஸோ இன்றைக்கி ரவி சாரும் சரி பாலானனும் சரி கொஞ்சம் கூட கேப் விடாமல் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கியோட 7 டே சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகுது. இருக்குது 7 days கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு கம்பல்சரியாக முடிச்சிருக்கோம். எல்லா பேரும் லைக் பண்ணுங்கள், எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள், ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். நன்றி நன்றி. இந்த 7 நாள் சேலஞ்சை மிக சிறப்பாக செஞ்சு முடித்தோம்.
அன்றாட ஒவ்வொரு நாள் சின்ன சின்ன அன்றாட கோலை அச்சீவ் பண்ணோம். இந்த 7 நாள் பயணத்தினால இந்த வாரம் முழுவதும் நல்ல சிறப்பாக இருக்குது. சுறுசுறுப்பாக எனர்ஜிக்காக வேலை செய்ய முடியுது. காலையில் ஏர்லியராக 4:30 மணிக்கு எந்திரிக்க முடியுது. நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க முடியுது. அன்றாட வேலையில் சுறுசுறுப்பாக எங்களால் செயல்பட முடியுது. ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 7 நாள் பயிற்சி மூலமாக மருத்துவ செலவை கொஞ்சம் குறைச்சிருக்கோம். உடல் எடை 1 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கோம். செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு செயலையும் நம்மளால் செய்ய முடியும், உறுதியாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு. அதனை தொடர்ந்து 14 நாள் சேலஞ்சாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் இந்த 14 சேலஞ்சுனால எங்களுக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் தெரியுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.